installing ADFS in 2019 server. நாம் ஏற்கனவே ADFS சர்வரை லோட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிட்டோம். சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை இந்த கம்ப்யூட்டரில் கேட்டு வாங்கிட்டோம். இனிமேல் நம்ம ADFSஸை கான்ஃபிகர் பண்ணோம். அப்படி ADFSஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல DNSல ரெக்கார்டை க்ரியேட் பண்ணணும். DNSல எந்த மாதிரி ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது இந்த ADFSஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். நார்மலாக ஒரு சர்வீஸை ரன் பண்ணுறதுக்கு யூசர் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யூசர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணோம்னா 42 நாளைக்கு ஒரு தடவை யூசருடைய பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிடும். யூசருடைய பாஸ்வேர்டை நம்ம ரீசெட் பண்ணோம். நாம் பாஸ்வேர்டு செட் பண்ணோம்னா அந்தளவு செக்யூராக இருக்காது. இதுவே நம்ம ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டில் ADFSஸை ரன் பண்ணோம்னா க்ரியேட் பண்ணக்கூடிய சர்வீஸ் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் டைரக்டரி மெயின்டைன் பண்ணிக்கும். அதாவது பாஸ்வேர்டை ரொம்ப கம்ப்ளெக்ஸாக க்ரியேட் பண்ணோம். யாரும் இந்த சர்வீஸை ஹேக் பண்ண முடியாது. பாஸ்வேர்டை அடிக்கடி அது சேஞ்ச் பண்ணிக்கும். அது ரொம்ப செக்யூராக இருக்கும். அதனால் குரூப் மேனேஜரு சர்வீஸ் அக்கௌண்ட்டு அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளார க்ரியேட் பண்ணோம். அடுத்தது இந்த கம்ப்யூட்டரில் ADFSஸை லோட் பண்ணோம். ADFSஸை லோட் பண்ணும்போ நீங்கள் முதல்ல ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணோம். ADFSஸை கான்ஃபிகர் பண்ணோம். ADFSனுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளார டேட்டா பேஸுக்குள்ளார தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் SQL சர்வரை டேட்டா பேஸாக யூஸ் பண்ண போகிறீங்களா, விண்டோஸுடைய இன்டர்னல் டேட்டா பேஸாக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணணும். முதல்ல நம்ம DNSல எந்த மாதிரி ரெக்கார்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். டொமைன் கண்ட்ரோலர் ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரில் லாகின் ஆகிருக்கும். இந்த கம்ப்யூட்டரில் டொமைன் சர்வீசஸ்ஸு, DNS, சர்டிஃபிகேஷன் சர்வீஸு அப்படிங்கிற இந்த 3 சர்வீஸும் ரன் ஆகுது. இந்த கம்ப்யூட்டரில் டூல்ஸில் முதல்ல DNSஸை ஓப்பன் பண்ணுறோம். DNSக்குள்ளார ஏற்கனவே ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனில் ADFS 1 அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டருக்கு ரெக்கார்டு க்ரியேட் ஆகிருக்குது. அப்படி க்ரியேட் ஆகிருக்கும்போ புதுசாக எதுக்காக ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ADFSஸை நம்ம ADFS 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் தான் ரன் பண்ணுறோம். யூசருக்கு இந்த கம்ப்யூட்டருடைய நேம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. யூசர் ADFSஸை அக்சஸ் பண்ணணும்னா அவங்க ADFS அப்படிங்கிற சர்வீஸு நேமை யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணுவாங்க. நம்ம ADFS சர்வீஸுக்கு ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படி ரெக்கார்டை க்ரியேட் பண்ணும்போ ADFS சர்வீஸு இந்த ஐபியில் தான் ரன் ஆகுது அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிடுவோம். இனிமேல் யூசரை ADFS.bitnetz.lan அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா DNS ரெக்கார்டை காண்டாக்ட் பண்ணோம். DNSஸை இந்த ஐபியில் தான் ADFS ரன் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை யூசருக்கு கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுனால இந்த கம்ப்யூட்டருடைய நேமை நீங்கள் எந்த நேம் வேணால் செட் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட்டருடைய நேம் என்ன அப்படிங்கிறது யூசருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவே கம்பெனியில் ஒன்றுக்கு மேற்பட்ட ADFS சர்வரை நம்ம லோட் பண்ணுவோம். அப்படி லோட் பண்ணோம்னா அடுத்த சர்வருக்கு ADFS 2 அப்படின்னு நேம் தருவோம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த DNS ரெக்கார்டில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். காரணம், யூசர் இப்போ ADFS அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா இந்த IP அட்ரஸ் தான் அந்த யூசருக்கு வரும். யூசர் இந்த கம்ப்யூட்டரை மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த கம்ப்யூட்டரை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நாம் இந்த இடத்துல செட்டிங்கை டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம். ஒன்றுக்கு மேற்பட்ட ADFS சர்வரை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா நெட்வொர்க் லோட் பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேருக்குள்ளார இந்த 2 கம்ப்யூட்டரையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம NLBக்கு தனியாக ஒரு IP அட்ரஸ் தரணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு 10.100 அப்படிங்கிற IP அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்யூட்டருக்கு 10.101 அப்படிங்கிற IP அட்ரஸ் கொடுத்துருக்கோம். NLBயை நம்ம கான்ஃபிகர் பண்ணும்பா இதுக்கு தனியாக ஒரு IP அட்ரஸை செட் பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு 10.110 அப்படிங்கிற IP அட்ரஸை செட் பண்ணுறோம். இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கார்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ADFS சர்வீஸ் எங்கே ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது 10.110 அப்படிங்கிற ஐபியில் தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவோம். யூசர் இப்போ ADFSஸை அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ADFS அப்படின்னு டைப் பண்ணி அக்சஸ் பண்ணுவாங்க. DNSஸை காண்டாக்ட் பண்ணோம். DNSஸை இந்த ஐபியில் தான் ADFS ரன் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யூசருக்கு தரும். யூசர் இந்த IP அட்ரஸை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சிங் அப்படிங்கிற சர்வரை முதல்ல வரக்கூடிய யூசரை இந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அடுத்து ஒரு யூசர் வராங்கன்னா அவங்களும் இந்த ஐபியை தான் காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. அந்த யூசரை இந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். நெட்வொர்க் லோட் பேலன்சிங் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா யூசர் உள்ளே வரும்போது எந்த சர்வர் அதிகமாக லோட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து லோடு கம்மியான கம்ப்யூட்டருக்கு அவங்கள ரீடைரக்ட் பண்ணிடும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ADFSஸை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா NLB நெட்வொர்க் லோட் பேலன்சிங்கை கான்ஃபிகர் பண்ணணும். நெட்வொர்க் லோட் பேலன்சிங்க்கு நீங்கள் என்ன IP அட்ரஸை செட் பண்ணுறீங்களோ அந்த IP அட்ரஸை DNS ரெக்கார்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும்.
நாம் இப்போ ஒரே ஒரு சர்வர் தான் லோட் பண்ணுறோம். அதனால் NLB எல்லாம் கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஹோஸ்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல ADFS அப்படின்னு நாம் அந்த சர்வீஸுக்கு என்ன நேம் தரப்போகிறோமோ அந்த நேமை டைப் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம IP அட்ரஸை செட் பண்ணும்போ இப்போ ADFS இந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் தான் ரன் ஆகுது. அதனால் வரக்கூடிய யூஸரை இந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பு அப்படின்னு தான் கான்ஃபிகர் பண்ணணும். 192.168.10.100 அப்படிங்கிற IP அட்ரஸை இங்கே என்ட்ரு பண்ணுறோம். இந்த இடத்துல ஆட் ஹோஸ்ட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறோம். இது க்ளோஸ் பண்ணிக்கிறோம். யூஸர் இப்போ ADFSஸை அக்சஸ் பண்ணுறாங்கன்னா adfs.bitnetz.lan அப்படின்னு டைப் பண்ணி தான் அக்சஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு DNS இந்த IP அட்ரஸ் அனுப்பும். இந்த IP அட்ரஸ்னால் ஏற்கனவே ADFS ரன் ஆகக்கூடிய இந்த கம்ப்யூட்டருடைய IP அட்ரஸை தான் அனுப்புது. யூஸர் இந்த கம்ப்யூட்டரில் ADFSஸை அக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம். சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் டைரக்டரி ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரில் கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் ரூட் கீயை நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். இந்த ரூட் கீயை நீங்கள் கான்ஃபிகர் பண்ண பிறகு தான் சர்வீஸ் அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். பவர் ஷெல்லில் தான் இந்த ரூட் கீயை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். பவர் ஷெல்லில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறோம். கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் ரூட் கீயை க்ரியேட் பண்ணுறதுக்கு -KDS ரூட் கீ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீயை க்ரியேட் பண்ணோம். இந்த கீயை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா 10 மணி நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். எதுக்காக இந்த 10 மணி நேரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கம்பெனியில் நிறைய டொமைன் கண்ட்ரோலரை ரன் பண்ணுவோம். ஒரு டொமைன் கண்ட்ரோலரில் தான் இந்த கமாண்டை டைப் பண்ணுறோம். இந்த ரூட் கீனுடைய இன்ஃபர்மேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டொமைன் கண்ட்ரோலருக்கும் ரிப்ளிகேட் ஆகணும். அப்படி ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு அவங்க 10 மணி நேரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கீயை க்ரியேட் பண்ண பிறகு 10 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ டேட்டு டைம் என்ன அப்படிங்கிறத வாங்கிக்க, அதில் 10 மணி நேரத்தை மைனஸ் பண்ணி 10 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கீயை க்ரியேட் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ண அப்படின்னு தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எஃபெக்டிவ் டைமு அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறோம். இதுக்கு உள்ளார கெட்டு டேட்டு கமாண்டை டைப் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய டேட்டு டைமை வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆட் ஹவர்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டேட்டு டைம் கூட 10 மணி நேரத்தை மைனஸ் பண்ண அப்படின்னு தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதனால் ப்ராக்கெட்டை டைப் பண்ணிவிட்டு -10 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு தடவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த கமாண்டை ரன் பண்ணோம்னா இப்போ இருக்கக்கூடிய டேட்டு டைமை வாங்கி அதில் 10 மணி நேரத்தை மைனஸ் பண்ணி 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த கீயை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணோம். என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். நமக்கு கீ க்ரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இது மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இனிமேல் நம்ம ADFS கம்ப்யூட்டரில் போய் ADFSனுடைய ரோலை ஆட் பண்ணணும். ADFS 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் லாகின் இருக்கும். இந்த இடத்துல மேனேஜர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ரோல்ஸு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். இன்னொரு தடவை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீஸு அப்படிங்கிற சர்வீஸ் இருக்குது. இதை தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். ADFS சர்வரை நீங்கள் Office 365 கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. ADFSஸை கம்பெனியில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கம்பெனியில் ADFSஸை கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா கம்பெனிக்கு உள்ளேயே நம்ம ADFS மூலமாக அக்சஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனையும் லோட் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷனை இன்டர்நெட்லேருந்து யூசர் அக்சஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ADFSஸை காண்டாக்ட் பண்ணி தான் அக்சஸ் பண்ண முடியும். வேறு ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய யூசர் அக்சஸ் பண்ணணும்னா அங்கேயும் நம்ம ADFSஸை கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த 2 ADFSக்கு இடையில் ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பல காரணத்துக்காக நம்ம ADFSஸை லோட் பண்ணுவோம். கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இந்த சர்வீஸுக்கு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்டால் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் ஆன பிறகு ADFSஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இந்த ரோல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கான்ஃபிகர் அப்படிங்கிற இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கும். இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் டைரக்டரியில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குது. ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி SSL ரன் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்டெல்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குது. இதையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ADFS 1 அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டரில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறோம். நம்ம முதல்ல ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணோம். இந்த ஃபார்முக்கு ஏற்கனவே நம்ம ADFS அப்படிங்கிற சர்வீஸ் நேமை செட் பண்ணிட்டோம். நம்ம லோட் பண்ணுறதுனால புதுசாக ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ண அப்படின்னு தான் கான்ஃபிகர் பண்ணோம். இதுவே நீங்கள் இந்த சர்வரை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இன்னொரு கம்ப்யூட்டரில் ADFS 2 அப்படின்னு நேம் இருக்குது. இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் ADFSஸை
கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்ததுன்னா ஆட் ஏ ஃபெடரேஷன் சர்வீஸ் டு ஃபெடரேஷன் ஃபார்ம். ஏற்கனவே நம்ம ஃபார்மை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மில் இந்த கம்ப்யூட்டரையும் ஆட் பண்ண அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் லோட் பண்ணும்போது இதை தான் செலக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ADFS சர்வரை ரன் பண்ணுறதா இருந்தாலும் இதை செலக்ட் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் இந்த கம்ப்யூட்டரையும் ஆட் பண்ண அப்படின்னு தான் கான்ஃபிகர் பண்ணணும். கிரியேட் ஏ ஃபஸ்ட்டு ஃபெடரேஷன் சர்வர் அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் லாகின் ஆகிருக்கோம். இந்த டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்டர்பிரைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய பவரும் இருக்குது. அதனால் இந்த இடத்துல அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல சர்டிஃபிகேட்டை நாம் கான்ஃபிகர் பண்ணணும். ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டரில் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா இந்த கம்ப்யூட்டரில் நம்ம ஏற்கனவே லோட் பண்ண சர்டிஃபிகேட்டுடைய இன்ஃபர்மேஷன் காட்டும். நம்ம ஏற்கனவே MMCயை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ADFS.bitnetz.lan அப்படிங்கிற பேரில் தான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அதே சர்டிஃபிகேட்டு தான் இந்த இடத்துல காட்டுது. இந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டான சர்டிஃபிகேட்டு தான் உள்ளே வந்திருக்குதா அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். வியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார என்ன சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டீட்டெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு தம்ப் பிரிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த சர்டிஃபிகேட்டு 0803 அப்படிங்கிற நம்பரில் இருக்குது. ஏற்கனவே நம்ம MMCயை லோட் பண்ணியிருக்கோம். MMCலையும் இந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலை செலக்ட் பண்ணுறோம். இதுலேயும் தம்ப் பிரிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். நம்ம ADFSக்குள்ளார லோட் பண்ண சர்டிஃபிகேட்டுடைய நம்பரும் இங்கே இருக்கக்கூடிய நம்பரும் சேமாக இருக்குது. அதாவது இந்த சர்வரில் நம்ம லோட் பண்ண அதே சர்டிஃபிகேட்டை தான் ADFSஸை ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபெடரேஷன் சர்வீஸுடைய நேமை ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. இந்த சர்வீஸை ADFS அப்படிங்கிற பேரில் தான் நான் லோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எப்படி செட் ஆச்சுன்னா, சர்டிஃபிகேட்டு இந்த நேமில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த நேமை பார்த்து இந்த நேமில் தான் நீங்கள் சர்வீஸை ரன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சர்வீஸுடைய நேமு செட் ஆகிடுச்சு. இதுக்கு கீழே சர்வீஸினுடைய டிஸ்பிளே நேம் என்ன அப்படிங்கிறத நாம் கான்ஃபிகர் பண்ணோம். ஒரு உதாரணத்துக்கு அவங்க யூசர் அஷூரில் லாகின் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு லாகின் பேஜ் காட்டும். அந்த லாகின் பேஜில் என்ன நேம் காட்டணும் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த இடத்துல நம்ம பிட்நெட்ஸு ADFS அப்படிங்கிற நேமை செட் பண்ணுறோம். இந்த நேமை ஃப்யூச்சரில் எப்போ வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நேமுக்கும் உள்ளே ரன் ஆகக்கூடிய சர்வீஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது யூசருக்கு அவங்களுடைய வெப்பேஜில் எந்த மாதிரி நேம் காட்டணும் அப்படிங்கிறது. யூசர் சைன்இன் பேஜில் பிட்நெட்ஸு ADFS அப்படிங்கிற பேரை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இனிமேல் நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான கீயை க்ரியேட் பண்ணிட்டோம். எந்த நேமில் சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும். ADFS குரூப் மேனேஜ்டு சர்வீஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னே பேர் கொடுத்துக்கிறோம். கம்பெனியில் நிறைய சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது சர்வீஸ் அக்கௌண்ட்டுடைய பேரை பார்த்தால எந்த சர்வீஸுக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். இந்த அக்கௌண்ட்டை ADFSஸை ரன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நெக்ஸ்ட்டு பண்ணுறோம். இந்த இடத்துல டேட்டா பேஸு நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விண்டோஸு இன்டர்னல் டேட்டா பேஸு அப்படிங்கிற இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்பெனியில் SQL சர்வரை ரன் பண்ணியிருந்தீங்கன்னா SQL சர்வருடைய டேட்டா பேஸை ADFSனுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணலாம். சின்ன கம்பெனிகளில் இதை செலக்ட் பண்ணி தான் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஆனால் இதை செலக்ட் பண்ணால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்டர்னல் டேட்டா பேஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 30 ADFS சர்வருக்கு மேலே உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியாது. இன்டர்னல் டேட்டா பேஸில் அவங்க 5 சர்வர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் 30 சர்வர் வரை உங்களால் லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா கம்ப்யூட்டரை அவங்க லோட் பண்ணுறாங்கன்னா ADFSனுடைய கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷனை SQLக்குள்ளார ஸ்டோர் பண்ண அப்படின்னு தான் அவங்க கான்ஃபிகர் பண்ணுவாங்க. கம்பெனியில் 1-2 சர்வர் தான் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா இன்டர்னல் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் டேட்டா பேஸை நம்ம லோட் பண்ணோம்னா எந்த கம்ப்யூட்டரில் நம்ம லோட் பண்ணுறோமோ அந்த கம்ப்யூட்டரை நம்ம பிரைமரி ADFS சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ADFS சர்வரில் மட்டும்தான் டேட்டா பேஸு ரீட் அண்ட் ரைட்டு அப்படின்னு கான்ஃபிகர் ஆகிருக்கும். இதுவே நம்ம இன்னொரு ADFS சர்வரை லோட் பண்ணுறோம்னா இந்த சர்வர்லேயும் இன்டர்னல் டேட்டா பேஸை யூஸ் பண்ண அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த இன்டர்னல் டேட்டா பேஸை ரீட் ஒன்லியாக தான் கான்ஃபிகர் ஆகும். அதாவது இதில் நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணுறோமோ அந்த இன்ஃபர்மேஷனை இந்த கம்ப்யூட்டரு காப்பி பண்ணிக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் ADFSல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஏடிஎஃப்எஸில் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த கம்ப்யூட்டரில் ஏடிஎஃப்எஸ் கான்ஃபிகரேஷன் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. காரணம், சேஞ்ச் பண்ணிங்கன்னா டேட்டா பேஸுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த டேட்டா பேஸை ரீட் ஒன்லி டேட்டா பேஸ் தான். நீங்கள் எத்தனை ஏடிஎஃப்எஸ் சர்வரை லோட் பண்ணாலும் ஒரே ஒரு ஏடிஎஃப்எஸ் சர்வர் மட்டும்தான் ப்ரைமரி சர்வராக ஒர்க் பண்ணும். மற்ற சர்வர் எல்லாமே செகண்டரி சர்வராக தான் ஒர்க் பண்ணும். இதுவே நீங்கள் எஸ்கியூஎல் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் எஸ்கியூஎல் டேட்டா பேஸை கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க. இந்த ஏடிஎஃப்எஸை கான்ஃபிகர் பண்ணும்போது உன்னுடைய டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே எஸ்கியூஎல்குள்ளே ஸ்டோர் பண்ண அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுவோம். எஸ்கியூஎல் டேட்டா பேஸு ரீட் அண்ட் ரைட்டு, அதாவது செய்யக்கூடிய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். இதுவே நீங்கள் அடுத்த ஏடிஎஃப்எஸ் சர்வரை லோட் பண்ணுறீங்கன்னா, இந்த சர்வர்லேயும் டேட்டா பேஸை எஸ்கியூஎல்குள்ளே ஸ்டோர் பண்ண அப்படின்னு தான் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா எல்லா ஏடிஎஃப்எஸ் சர்வரும் இந்த ஒரே எஸ்கியூஎல் சர்வரை தான் காண்டாக்ட் பண்ண போகுது. எஸ்கியூஎல் சர்வர் ரீட் அண்ட் ரைட்டு அப்படிங்கிறதுனால இதுலேயும் நீங்கள் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணலாம். இதுலேயும் ஏடிஎஃப்எஸ்னுடைய கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணலாம். எந்த கம்ப்யூட்டரில் வேணால் நீங்கள் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணலாம். இதில் நீங்கள் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் இதில் தான் ஸ்டோர் ஆகுது. அந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் வந்துடும். எஸ்கியூஎல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைமரி செகண்டரி அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லா ஏடிஎஃப்எஸ் சர்வர்லேயும் உங்களால் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்டர்னல் டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட் டேட்டா பேஸ் ஆன் தி சர்வர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். நம்ம இன்டர்னல் டேட்டா பேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கம்ப்யூட்டரை ஃபார்மில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டரை ப்ரைமரி சர்வராக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதுவே நீங்கள் ரெண்டாவது ஏடிஎஃப்எஸ் சர்வர்லாம் லோட் பண்ணுறீங்கன்னா, ஏடிஎஃப்எஸ்ஸை லோட் பண்ணும்போது ஃபார்மில் ஆட் பண்ண அப்படின்னு தான் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. இன்டர்னல் டேட்டா பேஸை யூஸ் பண்ண அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா, இந்த ரெண்டாவது சர்வரை லோட் பண்ணும்போது இந்த இடத்துல செகண்டரி சர்வர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டும். இந்த சர்வீஸை ரன் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. நம்ம கிராஃபிக்கலாக ஏடிஎஃப்எஸ்ஸை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். நீங்கள் பவர் ஷெல்லில் லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வியூ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பவர் ஷெல்லில் ஏடிஎஃப்எஸ்ஸை எந்த மாதிரி லோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டும். இந்த இடத்துல இம்போர்ட் மாடல் ஏடிஎஃப்எஸ் அப்படிங்கிற கமெண்ட்டை முதல்ல ரன் பண்ணுறாங்க. இன்ஸ்டால் ஏடிஎஃப்எஸ் ஃபார்மு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நம்ம ஏடிஎஃப்எஸ்ஸை கிராஃபிக்கலாக லோட் பண்ணும்போது எந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். இதுவே நீங்கள் கமெண்டில் சொல்கிறதா இருந்ததுன்னா சர்டிஃபிகேட்டினுடைய தம் பிரிண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இந்த தம் பிரிண்ட்டை எம்எம்சியில் சர்டிஃபிகேட்டினுடைய டீட்டெயில்ஸில் செலக்ட் பண்ணிங்கன்னா தம் பிரிண்ட் காட்டும். இந்த தம் பிரிண்ட்டு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நோட் பேடை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த சர்டிஃபிகேட்டுடைய தம் பிரிண்ட் நம்பரை அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே நேமில் bitnetz ADFS அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். சர்வீஸை இந்த நேமில் ரன் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். குரூப் மேனேஜர் சர்வீஸ் அக்கௌண்ட்டில் புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் சர்வரில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஒர்க் பண்ணாலும் அதை பவர் ஷெல்லில் எந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிற கமாண்டு காட்டும். ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி கமாண்டு காட்டுச்சுன்னா எந்த மாதிரி கமாண்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். கீழே நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுது. நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட்டை 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலை. உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் ப்ராப்ளம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இது பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. காரணம், உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் ADFS ஆன் ஆகலைனாலும் 10 மணி நேரம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். கீழே ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த கம்ப்யூட்டரில் ADFS லோட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. கான்ஃபிகர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இப்பயும் நமக்கு குரூப் மேனேஜர் சர்வீஸ் அக்கௌண்ட்டை 10 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிற எரர் மெசேஜ் காட்டுது. இந்த இடத்துல என்னெல்லாம் எரர் மெசேஜ் காட்டுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சர்வீஸை லோட் பண்ண பிறகு கம்ப்யூட்டரை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. கீழே க்ளோஸை கிளிக் பண்ணிக்கிறோம். சர்வீஸ் லோட் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டரை ஒரு தடவை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.